ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இப்போ ஒரு அற்புதமான பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகிறோம். அந்த பெருமாள் கோயில் பற்றியான அனைத்து விவரங்களையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பெருமாள் கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாசுரத்தோட நம்ம ஆரம்பிக்கலாங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளர்மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளர்த்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டே அப்படின்னு பெரியாழ்வார்னால திருப்பல்லாண்டு பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் தான் கூடலழகர் திருக்கோயில். 108 திவ்ய தேசம் மட்டும் இல்லாமல் எல்லா பெருமாள் கோயில்களிலும் காலையில் பாடப்படுற திருப்பல்லாண்டு இந்த கோயிலில் தான் முதல்ல பெரியாழ்வார்னால இந்த பெருமாளுக்கு தான் பாடப்பெற்றது. இந்த அற்புதமான கோயிலை பற்றி தான் இந்த காணொளி இருக்க போது. கூடலழகர் திருக்கோயில் மதுரையில் முக்கியமாக பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த கூடலழகர் கோயிலானது இருக்குங்க. ஒரு வரலாற்று சிறப்பம்சம் உள்ள ஒரு முக்கியமான தனித்துவமான ஒரு கோயில் தான் இந்த கூடலழகர் திருக்கோயில். இந்த கோயிலை பற்றியான அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் இருக்க போது இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. அருள்மிகு கூடல் அழகர் திருக்கோயில் மதுரை மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இந்த கோயில் இருக்குங்க. 5 நிலை ராஜகோபுரம். இங்கே தான் பெரியாழ்வார் அவர் திருப்பல்லாண்டு பாடினார். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ரொம்ப புகழ்பெற்ற அந்த பாசுரத்தை இந்த கோயிலில் தான் பாடினார். இங்கே தான் கருடா சேவையில் பெரியாழ்வாருக்கு காட்சி தந்தார். நம்ம போவோம் கோயிலுக்கு. மதுரை கூடல் அழகரோடைய கோபுரமானது 5 நிலை ராஜகோபுரமுங்க. நிறைய சுதை சிற்பங்கள் அந்த கோபுரம் முழுக்க இருக்கு. அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு நம்ம உள்ள போனோம்னா ஒரு பிரம்மாண்ட மண்டபம். அந்த மண்டபத்தில் தான் கொடிமரமும் இருக்கு. இந்த மண்டபத்தில் தான் அழகான இந்த சின்ன மண்டபமும் இருக்குங்க. இங்கேருந்து நம்ம சுவாமியை தரிசனம் பண்ண கொஞ்சம் மேலே ஏறி போனோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பிரம்மாண்ட யானை நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த யானை செயற்கையான ஒரு யானை தான். இது ஏன் இங்கே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாழ்வார் யானை மீது வந்தார் இல்லையா, அதை ஞாபகப்படுத்தும் விதமாக இங்கே யானை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா மேலே ஏறி போனோம்னா முதல் தளத்தில் பிரம்மாண்டமாக அமர்ந்த கோலத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இங்கே கூடல் அழகர் இருக்காருங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு திருமேனி அப்படின்னு சொல்லணும். அவரை தரிசனம் பண்ணிட்டு உள்ளவே அவர் அடுத்தது சின்ன ஒரு பிரகாரம் இருக்கு. அந்த பிரகாரத்திலேயே அவரை சுத்தி வலம் வரலாம். சுவாமி விமானத்தில் இருக்கிற உட்பிரகாரம் இங்கதான் சுவாமி இருக்காரு. இங்க வலம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த அஷ்டாங்க விமானத்து மேல ஏற போறோங்க. இங்க 3 நிலையிலுமே பெருமாள் இருக்காரு. அமர்ந்த கோலம், கீழே நின்ற கோலம், அதுக்கப்புறமா கிடந்த கோலம்னு 3 நிலையில் இருக்கார். அஷ்டாங்க விமானம்னு சொல்லுவாங்க. அங்கே தான் போகிறோம். நம்ம போவோம். இது ஏறுறதுக்கு தனியாக கட்டணம் வசூலிக்கிறாங்க. அந்த சீட்டு வாங்கிட்டு நம்ம மேலே போனோம்னா இங்கே 2வது தளத்தில் நின்ற கோலத்தில் பெருமாள் இருக்காரு. அவரை சூரிய நாராயணர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸ்ரீதேவி பூதேவியோட நின்ற கோலத்தில் சுதை சிற்பமாக இருக்காரு போல. அவர் மீது வர்ணம் தீட்டி இருக்காங்க. அதன் பிறகு இன்னும் மேலே ஏறணும்னா, அதாவது இங்கே வெளியே இரும்பு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இரும்பு படிக்கட்டுகள் வழியாக நம்ம 3வது தளத்துக்கும் போகலாங்க. விமானத்தில் பாருங்க, விநாயகர் இருக்காரு. நிறைய முனிவர்கள்லாம் இருக்காங்க. நிறைய காமதேனு அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இதில் இருக்கு. நம்ம இப்போ மேலே போய் தரிசனம் பண்ணலாம். பைரவர் கூட இருக்காரு பாருங்க. மேலே வாராகமூர்த்தி. போவோம் நம்ம அப்படி. அது தாயார் விமானம், மதுரவள்ளி தாயார். ஆச்சரியமான விஷயங்க பைரவர் பெருமாள் கோயில் விமானத்தில் இருக்கிறது.
மூன்றாவது தலத்துல பெருமாள் சயன கோலத்துல இருக்காருங்க. இவரை சீராப்தி சயனர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவரும் சுதை சிற்பமா தான் இருக்காரு. இவர் மேலேயும் வர்ணம் தீட்டப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான தரிசனமுங்க. இந்த விமானத்திலும் அவ்வளவு சிறப்பம்சங்கள் இருந்தது. இந்த அஷ்டாங்க விமானம் அப்படின்றது தனி சிறப்பு வாய்ந்ததுங்க. அதற்கு காரணம் இந்த அஷ்டாங்க விமானம் வெகு சில கோயில்களில் தான் இருக்குது. அதுவும் பெருமாள் கோயில்களில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோயில், உத்திரமேரூரில் இருக்கிற சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், கூடல் அழகர், இந்த கூடல் அழகர் கோயில், திருக்கோஷ்டியூரில் இருக்கிற கோயில்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான அஷ்டாங்க விமானம் இருக்குது. அதாவது கீழ்த்தலம், மேல்தலம், அதுக்கு மேலே இன்னொரு தலம், அதில் சயன கோலம், கிடந்த கோலம், அமர்ந்த கோலம்னு பெருமாளுடைய 3 கோலத்திலையும் இந்த விமானங்களில் பெருமாளை பார்க்க முடியும். அதிலும் இந்த கோயிலில் இருக்கிற இந்த விமானமானது யுகங்கள் கண்டு இருக்குங்க. இந்த கோயிலுடைய புராணம் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரம்மாவோடைய புத்திரனான சனத்குமாரருக்கு பெருமாளை மனித ரூபத்தில் தரிசனம் பண்ணணும்னு நீண்ட நாள் ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றும் விதமாக இந்த தலத்தில் பெருமாள் அவருக்கு காட்சி தராரு. இங்க ஸ்ரீதேவி பூதேவியுடன் காட்சி தந்த உடனே சனத்குமாரர் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு இங்க இந்த கோயிலை கட்டுறாருங்க. இந்த விமானமானதும் அப்போதுல இருந்தே இருக்கு அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இந்த அஷ்டாங்க விமானத்துக்கு கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் தான் கூடல் அழகர். இந்த விமானமானது இந்த பெருமாளானவர் கிருத்த யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகம் கண்ட பெருமாள் தான் இந்த பெருமாள் அப்படின்னு நம்பப்படுது. யுகம் கண்ட பெருமாள் இந்த பெருமாள். இங்க இருக்கிற உற்சவர் வியூக சுந்தர்ராஜனுங்க. இந்த வியூக சுந்தர்ராஜன் நம்ம வெற்றிக்கு வழிவகுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. வியூகம்ன்றது வெற்றிக்கு வழி செய்யும் ஒரு விஷயம். எந்த ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடியும் வியூகம் அமைக்க வேண்டும். அந்த வியூகம் அமைக்கிறதுக்கு இவர் அருள் புரிவார் அப்படின்ற நம்பிக்கை. பாண்டிய மன்னர் ஒருவர் இந்த பெருமாளை வழிபட்டு வியூகம் அமைத்து போர்ல வெற்றி கண்டதாக கூறப்படுதுங்க. அதனால இவருக்கு வியூக சுந்தர்ராஜன் அப்படின்ற பெயர் இருக்குங்க. பிரகார மண்டபத்தில் இருக்கோங்க. இங்கே பாருங்க, இது இங்கே நிகழ்ந்த விஷயம். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாருக்கு இப்படி தான் வந்து அவர் யானை மீது வரும்பொழுது கருட வாகனத்தில் காட்சி தந்தார். அப்போ தான் வந்து பெருமாளுக்கு மக்கள் பார்த்து பெருமாளுக்கு கண்ணு பற்றக்கூடாதுன்னு அவர் திருப்பல்லாண்டு பாடினார். இங்கேருந்து விமானம் பாருங்க, அற்புதமான கட்டமைப்பு. மண்டூக மகரிஷிக்கு காட்சி அளித்த பாருங்க, மண்டூகம்னா தவளை. இங்கே எல்லா திவ்ய தேச பெருமாளுடைய படங்களும் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான கட்டமைப்புங்க. அங்கே பாருங்கள், அந்த ஜன்னல் சாளரம் அது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த விமானத்தில் பாருங்கள் முருகர் கூட இருக்காருங்க. முருகர், நடராஜர், மார்க்கண்டேயன் காலனை வதைத்த அந்த காலசம்ஹாரமூர்த்தி, பிச்சாடனர். பாருங்க, மதுரையில் சைவமும் வைணவமும் ஒன்று தான் போல. இங்கே பாருங்க, தட்சிணாமூர்த்தி. வேறுபாடு இல்லாமல் இந்த ஒரு விமானத்தில் எல்லாரும் இருக்காங்க. டா 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 இன்னும் அழகாக இருக்குது பாருங்க. விமான சுவரில் இருக்கிற அந்த தூண்கள் அட்டகாசமாக இருக்குங்க. இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலானது 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குன்ற நம்பிக்கை இருக்குங்க. முற்கால பாண்டியர்கள் இந்த கோயிலை கட்டியிருப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆழ்வார்களுடைய காலகட்டம் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு அதுக்கு உட்பட்ட காலகட்டம்ன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுல கண்டிப்பாக இந்த கோயிலானது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஊருக்கு திருக்கூடல், கதலிவன சேத்திரம் அந்த மாதிரியான பெயர்கள்லாம் இருந்திருக்கு. இந்த ஊருக்கு, இந்த பெருமாளுக்கு கூடல் அழகர் அப்படின்ற பெயர் வர காரணம் என்ன
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு பெரிய ஒரு மழை ஒன்று வந்திருக்கு. அந்த மழையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக பெருமாள் 4 மேகங்கள் அனுப்புகிறாரு. அந்த மேகங்கள் மாடங்களாக மாறி இந்த மக்களை காப்பாற்றுது. இதனாலேயே இந்த பெருமாளுக்கு கூடல் அழகர் அப்படின்ற பேர் வந்துச்சு. இந்த ஊருக்கும் கூடலூர், கூடல் நகரம் அப்படின்ற பேர்கள்லாம் இருக்குங்க. ஒரு பலகை கல்லில் சக்கரம் அற்புதமாக இருக்குது. பானகம் கோயிலில் ஆண்டாள் சன்னதி. ஆண்டாள் சன்னதிங்க. பின்னாடியே நந்தவனம். இந்த கோயிலில் இருக்கிற மூர்த்திகள் எல்லாருமே நல்ல பிரம்மாண்டமாக பெருசு பெருசாக இருக்காங்க. நவகிரகம் இருக்குங்க இந்த கோயிலில். நவகிரக சன்னதி. பொதுவாக பெருமாள் கோயில்களில் நவ கிரகங்கள் இருக்காது. ஆனால் இந்த கோயிலில் நவகிரக சன்னதியானது இருந்ததுங்க. இது ஒரு சிறப்பான விஷயமா நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, விநாயகர், முருகர், பைரவர், அதுக்கப்புறமா சிவனுடைய அம்சங்கள் நிறைந்த சுதை சிற்பங்களை இங்கே இந்த விமானத்தில் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. இதுவும் ஒரு தனி சிறப்பு. சைவம், வைணவம் மதுரையில் ஒன்றா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த விமானம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டுங்க. நேராக ஆழ்வார்கள் சன்னதிங்க. இங்கே சக்கரத்தாழ்வார் சன்னதி. இங்கே தசாவதாரங்கள் தூணில் சுதை சிற்பமாக இருக்குது. நம்ம போவோம். இங்கே இருக்கிற நாச்சியாரோடைய பேர், அதாவது தாயாரோடைய பேர் மதுரவள்ளி தாயார், மரகதவள்ளி தாயார், வகுளவள்ளி தாயார், வரகுணவள்ளி தாயார்னு இந்த தாயாருக்கு நிறைய பெயர்கள் இருக்குங்க. தாயார் பிரகாரத்தில் இருக்கோங்க. மதுரவள்ளி தாயார், படித்தாண்டா பத்தினி. இவங்க நல்லா பிரம்மாண்டமாக இருக்காங்க. தரிசனம் பண்ணிட்டோம். வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு சிறப்பு. இந்த கோயிலை முழுக்க வலம் எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டு இந்த கோயிலில் பிரசாதமான இந்த புளி சாதத்தையும் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலை விட்டு நாங்கள் கிளம்புனோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க கூடல் அழகர் திருக்கோயில். பிரம்மாண்டமான அற்புதமான விமானம். அங்கே இருக்கிற சுவாமிகள் எல்லாருமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாங்க. ரொம்ப அருமையான அற்புதமான திருக்கோயில். இந்த கோயிலை பற்றியான அனைத்து விவரங்களும் இந்த காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சமயத்தில் மதுரைக்கு இந்த கோயிலுக்கு வந்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்களும் வந்து பாருங்கள். இப்போது இந்த காணொலியை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கோயிலில் நான் உங்களை சந்திக்கிறேன். Bye from Ganesh Raghav, friends. Bye.